ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இல்லை எங்களோட ஃபேவரட்டான ஒரு பேக்கரிக்கு தான் நம்ம போக போகிறோம். எப்போவுமே அந்த பேக்கரி வந்துட்டு நாங்கள் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நின்றுட்டு அங்கே எப்போவுமே சாப்பிட்டு தான் போவோம். ஊருக்கு போனாலும் சரி, இல்லை சும்மா எங்கேயாவது அவுட்டிங் போனாலும் சரி, அங்கே போயிட்டு தான் போவோம். நேற்று வந்துட்டு ஓகே போகலான்ட்டு ஒரு பிளானில் தான் போனோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது அந்த பேக்கரிக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் தான் பிரகுல் எப்பயும் போல் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். அவன் நடக்க முடியாதுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நாங்கள் மெனு கார்டு பார்த்துட்டு இருந்தோம் என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு எப்போவுமே பிடிச்சது வந்து இங்கே வெஜ்ஜு சாண்ட்விச்சும் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஆர்டர் பண்ணிடுவேன். என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். பிரகுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பெஞ்ச் மேலே ஏறி நின்றுட்டு ஒரே ஆட்டமாக தான் பண்ணிட்டு இருந்தான். அங்கே சுற்றியுமே நல்லா வெட்டாரமாக இருக்கும், வண்டியெல்லாம் போய்கிட்டு. அதனால் வேடிக்கை பார்த்துட்டு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் சேட்டையும் கூட தான். அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண வெஜ்ஜு சாண்ட்விச் ஃபஸ்ட்டு வந்தது. அது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். எப்போவுமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு உண்மையிலே நான் அந்த பச்சை மிளகாலாம் போட்டிருந்தாங்க, அதனால் எனக்கு ரொம்ப காரமாக இருந்தது. நான் இது வேறு பக்கம் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. இது லைட்டாக பச்சை மிளகாலாம் போட்டு காரமாக இருந்ததுனால நான் அப்படியே விக்னேஷ் கிட்ட தள்ளி விட்டுட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. அப்புறம் பிரகுலுக்கு வந்துட்டு ஒரு நட்ஸ் எல்லாம் போட்ட ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டுட்டு இருந்தான். அது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ்னால நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. நம்ம முடியெல்லாம் களைஞ்சி போச்சு, அதை யாரும் கண்டுக்க வேணாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனாலும் கோல்ட் காஃபி இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்காமல் விட மாட்டோம். அதனால் கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணோம். ஃபைனலாக ஒரு சிக்கன் சாண்ட்விச்சோடு முடிச்சுக்கிட்டோம். பிரகுலுக்கும் சாண்ட்விச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கேட்டு ஒரே அழுக. அவன் கண்ணை பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் அவங்க அப்பா வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவன் பிஸ்கெட் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஃபைனலாக ஓகே எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போகலான்னு. கிளம்பும்போது மணி ஒரு 6 இருக்கும். அந்த சன்செட் வந்துட்டு அங்கே உண்மையிலே அழகாக இருந்துச்சு. ஓகே கிளம்பலான்னு வண்டி ஏறிட்டோம். பிரகுல் வந்துட்டு நான் முன்னாடி தான் உட்காருவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் எப்படியோ அவனை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். பிரகுல் வந்துட்டு டயர்டில் தூங்கிட்டான். விக்னேஷ் வந்துட்டு மேட்ச் இருக்குது நான் பார்க்கணுன்னு மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான், லாக் முடிஞ்சு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேன். நேற்று நான் தான் வந்துட்டு மீன் குழம்பு சமைச்சிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதை சாப்பிட்டக்கப்புறம் தான் நம்ம பேக்கரிக்கு போனோம். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்லிட்டேன்.